ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம பிங் சாஃப்ட்வேர் மூலியமா ஏஐ ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த 15 பாயிண்ட்ஸையும் நம்ம எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 0 பாயிண்ட் வந்துடும். ஸோ அந்த 0 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி அகைன் நம்ம ஃப்ரீயாகவே அந்த சாஃப்ட்வேரில் ஏஐ ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து 0 பாயிண்ட் வந்துருச்சு. சர்ப்ரைஸ் மீ கொடுத்தேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி தான் வருது. இதில் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வேறு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ராஃபிட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது நான் எடிட் பண்ணியிருக்க இந்த ப்ராஃபிட் வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராஃபிட்டை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாயாக இருந்தீங்கன்னா பாய் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா கேல்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தினாக்கா நேம் இருக்கும். உங்களோட நேமை வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நியோன் கலர் வேணும் அப்படின்னாக்கா நியோன் கலர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரியேட்னு போய்க்கும். நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து லோட் ஆகும். அதாவது நீங்கள் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். பாயிண்ட்ஸ் 0 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இது மாதிரி வந்து ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து கிரியேட் கொடுத்துட்டேன். இமேஜ் வந்து லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரீசெண்ட்டுன்னு சொல்லி எம்டியாக ஒரு பேஜ் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து லோட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தினாக்கா ரீசெண்ட்டுன்னு இருக்குது. அது கீழே வந்து பார்த்தினாக்கா எம்டியாக ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரீலோட் ஆகும். ரீலோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தினாக்கா 1 or 2 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. 15 வாட்டி தான் ஃபோட்டோ எடிட் பண்ண முடியுமா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக தீர்ந்ததுக்கு அப்புறமும் கூட நீங்கள் வந்து இந்த இதில் ஃபோட்டோ எடிட் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஃபியூ செகண்ட்லேயே ஃபோட்டோ கிடைக்கும். பாயிண்ட்ஸ் இல்லாத போது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.